வெல்கம் டு நிலா அண்ட் மாமி. நம்ம இன்றைக்கி ஓம்பொடி சேவ் எப்படி பண்ணுறதுன்னு பார்ப்போம். இதை செய்கிறதுக்கு என்னென்ன பொருள் தேவைன்னு பார்க்கலாம். 2 கப் கடலை மாவு, 1 கப் அரிசி மாவு, பட்டர் 2 டேபிள் ஸ்பூன், ஓமம் 2 டீஸ்பூன் தண்ணியில் ஊற வச்சு எடுத்துக்காங்க, உப்பு, பெருங்காயம், அப்புறம் கொஞ்சமாக கருவேப்பிலை. ஃபஸ்ட்டு நான் ஒரு மிக்சிங் பவுலில் இன்றைக்கி 2 கப் கடலை மாவை சேர்த்துக்கிறேன். கூடவே 1 கப் அரிசி மாவை ஆட் பண்ணிக்காங்க. அப்புறம் உப்பு 1 டீஸ்பூன் ஆட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு தேவையான அளவு ஆட் பண்ணிக்காங்க. 1/4 டீஸ்பூன் பெருங்காயம், அப்புறம் நம்ம உருக்கி வச்சுருக்கிற 2 டேபிள் ஸ்பூன் பட்டர் ஆட் பண்ணிக்கலாம். நம்ம ஊற வச்சுருக்கிற ஓமம் வடிகட்டிட்டு அந்த ஓம தண்ணியை மட்டும் ஆட் பண்ணிக்கணும். இது கூடவே நான் கலருக்காக 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள் ஆட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு வேணும்னா சேர்த்துக்காங்க. இப்போ இது எல்லாத்தையுமே நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இது கூட கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணிவிட்டு இதை நல்லா பிசைஞ்சிக்கரலாம். எனக்கு 1/2 கப் அளவுக்கு தண்ணி தேவைப்பட்டுச்சு. இந்த மாவு பதம் பார்த்திங்கன்னா சப்பாத்தி மாவை விட கொஞ்சம் சாஃப்டாக தான் இருக்கணும். இந்த பதத்தில் இருக்கணும். இப்போது இதை புளியறதுக்கு நான் இன்றைக்கி இடியாப்பம் மோல்டு எடுத்திருக்கேன். இதுக்கு ஃபுல்லாக உள்ள சைடில் ஃபுல்லாமே நான் ஆயில் அப்ளை பண்ணி வச்சுருக்கேன். அதுதான் நம்மளுக்கு புளியிறப்போ ஒட்டாமல் ஈஸியாக இருக்கும். இப்போ இந்த மாதிரி ரோல் பண்ணிவிட்டு உள்ளே ஃபில் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு எண்ணெய் காஞ்சிச்சான்னு செக் பண்ணுறதுக்கு இப்போ நான் ஒரு சின்ன அளவுக்கு மாவை உள்ளே போட்டால் நல்லா டக்குன்னு புஷ்ஷுன்னு மேலே எழுந்திரிச்சு வந்துடணும். இப்போ ஹீட் கரெக்டாக இருக்குது எனக்கு. இப்போ நான் இதில் புழிஞ்சு விட்டுடுறேன். இது பொரியிறதுக்கு 2 to 3 மினிட்ஸ் தான் ஆகும். அதனால் கவனமாக பார்த்து எடுத்து பொரிச்சிருங்க, இல்லைன்னா கருகிரும். பபிள்ஸ் கொஞ்சம் குறைஞ்சதுக்கப்புறமா நம்ம இப்போது இன்னொரு சைடு நம்ம பரட்டி விட்டுடலாம். இந்த மாதிரி பபிள்ஸ் எல்லாமே ஸ்டாப் ஆனதுக்கப்புறமா இதை நான் எடுத்து ஒரு டிஷ்யூ பேப்பரில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிறேன். இந்த மாதிரி எல்லாமே பேட்சாக நீங்கள் பொரிச்சு எடுத்துக்காங்க. இது கூட நான் கொஞ்சமாக கருவேப்பிலை டீப் ஃப்ரை பண்ணி எடுத்து போட்டுக்க போகிறேன். அதுதான் டேஸ்ட் நல்லாயிருக்கும் சாப்பிட்றப்ப. அவ்வளோதான், நம்மளோட ஓம்பொடி சேவ் ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.